ஆருத்ரா வழக்கில் மீண்டும் ஆர்.கே. சுரேஷிற்கு சம்மன் அனுப்ப முடிவு செய்திருப்பதாக பொருளாதார குற்றப்பிரிவு போலீசார் தகவல் தெரிவித்திருக்கின்றனர். ஆருத்ரா மோசடி வழக்கில் ஆர்.கே. சுரேஷ் அளித்த வங்கி ஆவணங்களை ஆய்வு செய்யும் பொருளாதார குற்றப்பிரிவு போலீசார் இவ்வாறு கூறியிருக்கின்றனர். இதுகுறித்தான கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் எமது செய்தியாளர் ராகவேந்தர். வணக்கம் ராகவேந்தர், இது குறித்தான முழு விவரத்தையும் பகிர்ந்துக்கோங்க. வணக்கம். சென்னையை தலைமையிடமாக கொண்டு செயல்பட்ட ஆருத்ரா நிதி நிறுவனம் பொதுமக்களிடம் அதிக வட்டி தருவதாக கூறி ஏமாற்றி பண வசூலில் ஈடுபட்டது. 1 லட்சம் பேரிடம் கிட்டத்தட்ட 2400 கோடி ரூபாய் அளவுக்கு இந்த ஆருத்ரா நிறுவனம் மோசடியில் ஈடுபட்டிருப்பதாக குற்றம் சாட்டப்பட்டது. இந்த வழக்கில் சிக்கிய ஒருவரிடம் நடிகர் ஆர்.கே. சுரேஷ் பணம் பெற்றிருப்பதாக குற்றச்சாட்டுகள் கூறப்பட்டன. இதைத் தொடர்ந்து ஆர்.கே. சுரேஷிடம் விசாரணை நடத்துவதற்காக பொருளாதார குற்றப்பிரிவு போலீசார் சம்மன் அனுப்பினார்கள். ஆனால் ஆர்.கே. சுரேஷ் துபாயில் தலைமறைவானார். இதையடுத்து அவருக்கு எதிராக அசோக் நகரில் உள்ள பொருளாதார குற்றப்பிரிவு போலீசார் லுக் அவுட் நோட்டீஸை அனுப்பி அனைத்து விமான நிலையங்களுக்கு அனுப்பி வைத்திருந்தனர். இது தொடர்பாக வழக்கு விசாரணை கடந்த சில நாட்களுக்கு முன்பு கோர்ட்டில் நடைபெற்ற போது ஆர்.கே. சுரேஷ் தரப்பில் வாதிடப்பட்ட போது அப்போது லுக் அவுட் நோட்டீஸ் பிறப்பிக்கப்பட்ட உள்ளதால் ஆர்.கே. சுரேஷை கைது செய்யும் சூழல் உள்ளது. ஆனால் அவர் விரைவில் சென்னை திரும்பும் போலீசார் விசாரணைக்கு ஆஜராக உள்ளதாக தெரிவிக்கப்பட்டதன் அடிப்படையில் இதனையடுத்து கடந்த வாரம் ஆர்.கே. சுரேஷிடம் பொருளாதார குற்றப்பிரிவு போலீசார் 2 நாட்களாக விசாரணை நடத்தினர். விசாரணை நடத்தி முடித்த பின்பு அவரிடம் அவர் செய்தியாளர்களை சந்தித்தார். தான் யாரும் எங்கேயும் தலைமறைவாகவில்லை, இது தனது குழந்தையின் மருத்துவ பரிசோதனைக்காக அங்கு இருந்ததாக, அதாவது துபாயில் இருந்ததாக தெரிவித்திருந்தார். இதனையடுத்து தற்போது பொருளாதார குற்றப்பிரிவு போலீசார் நடிகர் ஆர்.கே. சுரேஷ் அளித்த வங்கி மற்றும் இதர ஆவணங்களை ஆய்வு செய்யும் பணியில் தற்போது ஈடுபட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கு. ஏனென்றால் இந்த 15 ஆவணங்கள், அதாவது இந்த வழக்கில் குற்றச்சாட்டப்பட்ட இந்த வழக்கிலிருந்து தப்பிப்பதற்காக ரூசோ என்ற ஒரு நபரை ஆருத்ரா நிதி நிறுவனத்தில் நிர்வாகியாக இருக்கக்கூடிய ரூசோ என்ற நபரிடம் பணம் வாங்கியதாக குற்றச்சாட்டின் அடிப்படையில் தான் இந்த விசாரணையானது நடைபெற்றது. அதன் அடிப்படையில் தற்போது அந்த பணம் பெற்றதுக்கு உண்டான ஆவணங்கள் குறித்த கேட்டிருக்கின்றனர். அந்த ஆவணங்களை தற்போது பொருளாதார குற்றப்பிரிவு போலீசார் ஆய்வு செய்து வருகின்றனர். அந்த சொத்து ஆவணங்கள் உண்மையா, சம்பந்தப்பட்ட வங்கியிடம் விவரங்கள் பொருளாதார குற்றப்பிரிவு போலீசார், அதாவது அந்த அவர் கொடுத்த அடிப்படையில் அந்த ஆவணங்கள் அனைத்தையுமே தற்போது ஆய்வு செய்து வருவதாகவும் இந்த விவகாரம் தொடர்பாக மீண்டும் வழக்கில் தொடர்புடைய ரூசோ உள்ளிட்டோரும் விசாரணை நடத்தவும் ஆர்.கே. சுரேஷ் உள்ளிட்டவருடன் மறுபடியும் மீண்டும் விசாரணை செய்வதற்குண்டான நடவடிக்கைகள் திட்டம் தீட்டிருப்பதாகவும் பொருளாதார குற்றப்பிரிவு போலீசார் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கு. ஆர்.கே. சுரேஷ் விசாரணைக்கு தேவைப்படும் பட்சத்தில் மீண்டும் அவருக்கு ஆஜராக வேண்டும் என்றும் லுக் அவுட் நோட்டீஸை உயர்நீதிமன்றம் ரத்து செய்திருப்பதாகவும் தற்போது பொருளாதார குற்றப்பிரிவு போலீசார் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கு. தகவல்களுக்கு நன்றி ராகவேந்தர்.